ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம 115வது மோட்டா கேஸ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்ல வீடியோவில் பார்க்கணும்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூரில் இருக்கோம். கொஞ்சம் நியூ கார்ஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்காக பெங்களூருக்கு வந்திருக்கோம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்லலாம் போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னைக்குன்னா நேற்றைக்கு வந்து ஸ்விஃப்ட் லான்ச் ஆச்சு. அதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் போட்காஸ்ட் எடுக்கலாம்னு ஆசிரியர் சொன்னார். ஸ்விஃப்டோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதாவது த எபிக் நியூ ஸ்விஃப்டர்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ டேனி வீட்டில் வந்து அதை கரெக்டாக தெளிவாக புரியணும். டேனி வீட்டில் வந்து ஒரு ஸ்விஃப்டர் அதை கரெக்டாக டேனி வீட்டில் வந்து செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் இருக்குது. அப்போ டேனியோட அப்பா வந்து ஒரு ஸ்விஃப்டர், அதாவது சம்படி ஸ்விஃப்ட் வச்சிருக்காங்கனாலே அது ஸ்விஃப்டர். நீயும் ஒரு ஸ்விஃப்டர். யாராவது அந்த காரை ஓட்டுறவங்க, அதாவது நீயும் உங்க அப்பா ஓட்டுறதுனால யூ ஆர் ஷிஃப்டிங். ஷிஃப்ட் இல்ல, ஷிஃப்டர்ஸ் டோன்ட் டிரைவ், தே ஷிஃப்ட். நம்ம இந்தியால கார்ஸோட நேம்ல ப்ரொனவுன்சியேஷன்ல வந்து இந்த ஸ்விஃப்ட்னே சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அது SHIFT கான்செப்டில் தான் இருக்கும். இப்போது நானும் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ இந்த வீடியோலெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அது ஸ்விஃப்ட்டுன்னு அது ஒரு ப்ரொனவுன்சியேஷன். இப்போ ஸ்விஃப்டோட இந்த கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஐ மீன் இந்த எபிக் ஸ்விஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்விஃப்ட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம காமன் ஷிஃப்ட் இந்தியன் மார்க்கெட்டில் என்ன பண்ணுச்சுன்னு உள்ளதை பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் வந்து ஹேஷ்பேக்ஸோட லவ் இல்லை ஹேஷ்பேக்ஸோட அந்த இதுன்னு சொல்லக்கூடியது ரீசன் என்னென்னா, இந்தியன் மார்க்கெட்டு ஹேஷ்பேக்கோட மார்க்கெட். அப்போ வந்து என்ட்ரி லெவலில் ஆல்டோ அன்னைக்கு இருந்த 800cc ஆல்டோ, ஈவன் ஆல்டோவே 1.1 லிட்டர் இன்ஜின்லேருந்து டவுன் ஸ்கேல் பண்ணி தான் 800க்கு வந்தது. ஆல்டோவை ப்ரீமியமாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது இந்தியாவில் அது பெருசாக போகல. அவங்க 800cc வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆல்டோவில் இருந்து ஒரு அப்கிரேடாக பார்க்கப்பட்ட ஒரு அப்ஸ்கேலாக பார்க்கப்பட்ட ஒரு கார் வந்து ஸ்விஃப்ட்டு வந்து 2005 இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இந்தியாவில் அந்த ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கெட்டை வந்து எஸ்கலேட் பண்ணது ஸ்விஃப்ட்டை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது அன்னைக்கு ஒரு என்ன கேட்டால் இது எபிக் ஸ்விஃப்ட் கிடையாது, அதுதான் எபிக் ஸ்விஃப்ட். ஏன்னா அந்த பீப்புளோட மைண்ட் ஃப்ரேமு, பீப்புளோட பையிங்கு, பீப்புளோட அந்த லெவலை மாற்றுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. 2005 ஸ்விஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஜென் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 10 லட்சம் யூனிட்ஸ் வந்து 8 வருஷத்தில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு. அதாவது மொத்தமே இது வரைக்கும், அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மெட்ரிக்ஸுக்கு போயிட்டே வருவோமே. 2011 செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் லான்ச் பண்ணாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற மாடல். 2018 தேர்ட் ஜென் ஸ்விஃப்ட். வேர்ல்டு வைடாக 64 லட்சம் ஸ்விஃப்ட் வந்து இது வரைக்கும் வித்துருக்கு. ஸ்விஃப்ட்ஸ். அப்போ ஸ்விஃப்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துக்க? 126 கண்ட்ரீஸில் இருக்காங்க. அவங்க இன்னைக்கும் ஷிஃப்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் 46% வந்து, அதாவது 30 லட்சம் இந்தியாவில் விற்றுருக்கு. இதுதான் அந்த மார்க்கெட். அதாவது இவ்வளோ நாளில் 19 இயர்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக வித்துட்டுருக்கு. பாதி பேர் இங்கே தான் ஷிஃப்டிங் பண்ணி. ஆமாம், வேர்ல்டில் 12 லட்சம் பேர் வந்து யூரோப்பில் இருக்காங்க. 7 லட்சம் பேர் வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் ஜப்பானில் இருக்காங்க. டிசைரும் சேர்த்தா இல்லைன்னா ஷிஃப்ட் மட்டும்? இது ஷிஃப்ட் மட்டுமா தான் இருக்கும். டிசைரை இப்போ ஸ்விஃப்ட் மானிக்கரே டிசைரில் கிடையாது. முதல்ல ஸ்விஃப்ட் டிசைர், இப்போ வெறும் டிசைர் தான். இதில் மாருதி சுசுக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்விஃப்டையும் ப்ரீமியம் ஹேஷ்பேக்குள்ளே தான் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா 60% மார்க்கெட் ஷேர் அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸில் நான் முதல்ல சொன்ன மாதிரி 8 வருஷத்தில் 10 லட்சம் யூனிட்ஸ் விற்றுருக்கு. அடுத்த 10 லட்சம் யூனிட்ஸ் 5 வருஷத்தில் விற்றுது. அப்போ மொத்தம் அந்த 13 வருஷத்தில் 20 லட்சம் ஸ்விஃப்ட் விற்றுருக்கு. இப்போ இந்த ஸ்விஃப்ட்டை பற்றி நம்ம பேசும்போதே எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு பெஞ்ச் மார்க்காக நம்ம பார்க்கலாம். ஐகானிக்காக. ஏன்னா ஸ்டைல் கோஷியண்டாக பேச முடியும். ஏன்னா நம்ம ரீசெண்டாக கூட எங்கேயோ ஒரு கருப்பு ஸ்விஃப்ட் வந்து நமக்கு ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது திருவனந்தபுரம்ல நாகர்கோவில் பேக்கரியில் கரெக்டு நிற்கும் போது அதை பற்றின ஒரு பாயிண்ட்டை நான் சொன்னேன். அதாவது எனக்கு ஞாபகம், அதை நான் அந்த ஒரு ஃபோட்டோ உனக்கு எடுத்து தரேன். ஒரு இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் யங்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான இல்லை வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கார் வாங்குகிற பீப்புள் எல்லாருமே அந்த மிட் சைஸுக்குள்ளே இருக்கிறவங்க அன்னைக்கு ஸ்விஃப்ட்டை ஒரு பாயிண்டாக வச்சுருந்தாங்க. ஸ்விஃப்ட்டை நம்ம பார்த்தோன்னா ஒரு கருப்பு ஸ்விஃப்ட்டை நம்ம பார்த்து அதில் ஒரு பிளாட்டியோட ஒரு வீல்ஸ் எல்லாம் போட்டு
பயங்கர ஸ்போர்ட்டியாக இருக்கும். அதை பார்த்தாலே பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும். அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு மாடலுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வரும். ரியர் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் பியூர் ஒயிட் இல்லை, அந்த உள்ள பல்ப் நமக்கு தெரியும். அந்த மாடல் வந்து எப்பிக் தான் கண்டிப்பாக. மெயினாக அதில் நம்ம சொல்கிறது அந்த கே சீரிஸ் என்ஜின், அந்த ஃபன் டு டிரைவ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக அதில் இருக்கும். இப்போ நம்ம ஃபியட்ஸ் மாதிரியோ ஃபோர்ட்ஸ் மாதிரியோ எல்லாம் நம்ம பேசக்கூடாது. கே சீரிஸ் பெட்ரோல் 1.2 அந்த ஸ்போர்ட்டினஸை பெட்ரோல் இன்ஜின் எடுத்துகிட்டு வந்தது. அப்போ வந்து பெட்ரோல் இன்ஜின் எல்எக்ஸே, விஎக்ஸே, இசட்எக்ஸே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டீசலை உள்ளே கொண்டு வராங்க. இந்த டீசல் உள்ளே கொண்டு வந்தது இந்த ஸ்விஃப்டோட சேல்ஸை யாரும் எதிர்பார்க்காத நம்பர்ஸுக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஆடு வந்து எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. எல்டிஏ ஸ்விஃப்டை விடிஏ ஸ்விஃப்ட், ஏன்னா விடிஏ வரைக்கும் தான் ஸ்விஃப்ட் உண்டு. ஒரு இந்த சேர்ல எல்லாம் பெயிண்ட் பண்ற, இப்போ நெக்ஸான்ல ஒரு கலர் புதுசாக வந்தது, நம்ம மார்த்தாண்டம்ல ஓடிட்டு இருக்கு ப்ளூ ஸ்கிரீன், அது மாதிரி ஒரு அதுதான் அவங்களோட பைலட் கலர், டீல் கலர். அது வந்து அவங்களோட பைலட் கலர். நெட்டில் உனக்கு அந்த ஃபோட்டோஸ் கிடைக்கும். அந்த ஸ்விஃப்ட்டை பார்த்தாலே ஒரு ஸ்டைல். இப்போ இந்த ஸ்விஃப்ட் கனெக்ட் ஆகிற பீரியடில் பார்த்தோம்னா பீப்புளுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷன் இருந்து. இந்த கன்ஃபியூஷன் எப்படின்னா, பெட்ரோலே நல்ல எஃபிஷியன்ட், பெட்ரோல் பீப்புளுக்கு மேலே வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்குது. ஆனால் இந்த டீசல் இதுக்கு கூட ஆடப் ஆகும்போது பியூஷோட்டோட டட்ஃபையா சென்னில் இருந்ததா எஸ்டீமில் இருந்ததான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து. அப்போ முதல்ல அது கனெக்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்தது. இந்த டைம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ஃபாஸ்ட்டாக இதாகிறது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு. யாரெல்லாம் அந்த ஸ்மாலர் ஹேட்சில் அந்த 1.3 1248 சிசியை ஓட்டினாங்களோ ப்ளோ பண்ணிடுறோம் நம்மளை. ஏன்னா அதோட ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்சு, குட்டி கார், நீ நினச்சி பாரு அதோட ஹேண்ட்லிங். இதை நான் கனெக்ட் பண்ணுறது தேர்ட் ஜெனரலாக இதுக்கு லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. அந்த ஸ்டியரிங் அது ஒரு சூப்பர் ஸ்டைலிஷாக பிளெயினாக இருக்கும். நீ வந்து டேஷ்போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிரேக்ஸ் நல்ல ப்ராமிசிங்காக இருக்கும். நீ அதை வந்து அப்படி கரெக்ட்லாமுன்னே தோணிகிட்டு இருக்கும். அது ஓட்டுனா ஒரு ஸ்டைல் இருக்கும். இது பீப்புள்கிட்ட கனெக்ட் ஆச்சு. அப்புறம் ஸ்டைல் ஆனதில் வெயிட்டிங் பீரியட்ஸ், நான் வெயிட்டிங் பீரியட் கேட்க ஆரம்பித்த ஒரு கார் அது ஃபஸ்ட்டு. இது இப்படி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட்டை பேஸ் பண்ணி நம்ம மாருதிக்கு தோணுனது தான் என்னது, டாட்டா தான் காம்பேக்ட் செடான் ஒரு கான்செப்ட் அப்போ இசிஎஸ்ஸை பண்ணுறாங்க. இவங்க அதில் ஒரு டிசைர்னு சொல்லி ஒரு மானிக்கர் ஆட் பண்ணி பின்னாடி ஒரு பெரிய பெட்டியை வெல்டு பண்ணி சேர்த்து உண்மையிலே ஸ்விஃப்ட்டை கெடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். இந்தியாவில் டிசைர்னு சொல்லக்கூடியது ஹியூஜ் நம்பர்ஸ் விற்றுது, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் ஃபியாஸ்டா வாங்குறதுக்கு முன்னாடி பெரிய பேட்டில் நடந்தது டிசைருக்கும் இதுக்கும் தான். எனக்கு அன்னைக்கும் பிடிக்காது, இன்றைக்கும் பிடிக்காது ஃபஸ்ட் ஜென் டிசைரை. ஏன்னா அது இதுக்கு டைனாமிக்ஸ் கூட அது மேட்ச் ஆகுது, அடிஷ்னலாக சேர்த்தது இல்லை. அப்படி டிசைரும் ஸ்விஃப்ட்டும் சைமல்டேனியஸாக போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து இந்தியாவில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கு அப்போ தான் இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து நம்ம மார்க்கெட் என்னோட பீரியடில் கொஞ்சம் கூட ஈஸியாக கிடைக்கிறது, அந்த ப்ராட்பேண்ட் டைமில். அப்போ நம்ம நிறைய பிளாகிங் பண்ணுற ஒரு பீரியடில் செகண்ட் ஜென் ஸ்விஃப்டோட இமேஜஸ் எல்லாம் எங்கேருந்து தெரியுமா வரும், யூரோப்பில் உள்ள வெப்சைட்ஸில் இருந்து நம்ம எடுப்போம். அப்போ இந்தியாவில் வரவே இப்போ டேனி வீட்டில் இருக்கிற அந்த செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து அங்கே பயங்கர ஃபேமஸ். என்னோடய கம்ப்யூட்டரோட வால்பேப்பர் கூட நான் ஒரு பீரியடில் அதை வச்சேன். அதில் ஸ்விஃப்ட் ஸ்போர்ட் உண்டு. இப்போ 2000 என்ன நம்பரில் வந்து 11 வந்து செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து இந்த மார்க்கெட்டை டோட்டலாக மாற்றி விட்டுச்சு. அது ஒரு ஸ்டைல் கொஷின். நம்ம ஃபஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட்டில் பேசும்போது என்ன சொன்னோம், ஹேண்ட்லிங் சொன்னோம், நல்ல பிரேக்கிங் சொன்னோம். இங்கே வரும்போது ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆச்சுது, டேஷ்போர்டெல்லாம் சூப்பர் ஆச்சுது. அந்த ஒரு ஆரஞ்சு கலர் எம்ஐடி வந்தது, இந்த பாட்டில் ஹோல்டர் ஒன்று, அதில் பட்டன் டேஷ்போர்டில் கிளிக் பண்ணால் ஒரு சில்லருக்கான ஒரு இது இருக்கும். அப்புறம் பிளாஸ்டிக் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் என்னோட பிளாஸ்டிக் குவாலிட்டி ஒரு மாதிரி சீட் சூப்பராக இருக்கும். செகண்ட் ரோ கொஞ்சம் கன்ஜஸ்டட் தான், 2450 மில்லிமீட்டர் தான் அப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லுக்கு ஆச்சுது, ஹேண்ட்லிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்சது, பிரேக்ஸ் வந்து ஸ்பாஞ்சி ஆச்சு. ஆனாலும் அதில் இசட்டிஐ லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன, நம்ம இந்த ஸ்விஃப்ட்டில் இசட்டிஐ வந்து ஏபிஎஸ்ன்னு ஒரு மானிக்கரோட வரும். அந்த மார்க்கெட்டை டோட்டலாக இது பண்ணிச்சு. அன்னைக்கு ஹியூஜ் வெயிட்டிங் பீரியட்ஸ். அதாவது யாராலையும் எங்களை 8 months அப்போ அது வந்து பெருசு. அப்போ வெயிட்டிங் பீரியடே கிடையாது. ஸ்விஃப்ட்டுக்கு மட்டும்தான் அன்னைக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து. அதுலேயும் விடிஐ வந்து ஃபாஸ்ட் மூவிங். இசட்டிஐ கூட ஈஸியாக கிடச்சிரும், எல்டிஐயும் கிடச்சிரும். விடிஐ புக் பண்ணால் கிடைக்கவே செய்யாது. கலர் சாய்ஸ் எல்லாம் ஏதாவது கிடைக்கிறத வாங்கிடுங்கன்னு ஒரு மைண்ட் செட். இந்த செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 2 நெகட்டிவ்ஸை கிரியேட் பண்ணும். ஒன்று ஸ்பாஞ்சி பிரேக், ரெண்டாவது ஃபஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட் அளவுக்கு ஸ்போர்ட்டியராக வந்து அது இல்லை. அது அந்த ஃபஸ்ட் ஜெனை ஓட்டி செகண்ட் ஜென் ஓட்டினவங்களுக்கு அது தெரியும். ஆனால் கூட இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு
ஹேண்ட்லிங்கை பற்றி ஒரு அவேர்னஸோ பீப்புள் வந்து அந்த மாதிரி ஒரு இல்லாததுனால அது ஓகே, நெகட்டிவிட்டி இல்லாமல் போச்சுது. பில்டை பற்றியும் அன்றைக்கி பெரிய பர்செப்ஷன் இல்லை. டாப் அண்டில் மட்டும் ஏர் பேக்ஸும் ஏபிஎஸும் இருக்கும். இந்த செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட்டுக்கு நல்ல டைட் இது காம்படிட்டர் வந்து i20. இப்போ ஃபஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட்டுக்கும் i20 வந்து காம்படிட்டர். ஏன்னா i20யோட ஃபஸ்ட் ஜென் அது சூப்பர் ஹேட்சாக இருந்தது, பெருசாக இருந்தது. அப்புறம் உண்மையிலேயே கெட்ஸை காணாமல் போக வச்சது ஸ்விஃப்ட் தான். ஃபஸ்ட் ஜென் i20 பெரிய சக்ஸஸுக்கு கொண்டு போகாமதும் ஸ்விஃப்ட் தான். ஆனால் செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலண்டாக எலைட் i20 விற்றுது. எலைட் i20 வந்து ஒரு ஸ்டைல், இதுக்கு அந்த லுக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுது. அந்த ப்ரீமியம்னஸை வந்து அவங்க அதில் இன்டாக்ட் ஆகுனாங்க. இதில் வந்து ஏதோ ஒரு லேக் இருந்ததா கொஞ்சம் பீப்புள். ஆனாலும் செகண்ட் ஜென் i20 கம்பேர் பண்ணும்போது ஸ்விஃப்ட் ஹேண்ட்லர் தான். செகண்ட் i20 வந்து ஒரு வேகான ஸ்டியரிங் தான் இருக்கும், ஒரு ஸ்பீட்ஸுக்கு மேலே ஃப்ளோட்டியாக இருக்கும். அப்போவே இந்த ஃபீச்சர்ஸ் ஃபோக்கஸ். தேர்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்ததுலேருந்து ஸ்விஃப்ட் அதோட ஒரிஜினாலிட்டியை மொத்தம் இழந்ததுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒன்று அந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் வந்து லைட் வெயிட் ஆச்சுது. அந்த ஸ்விஃப்ட்டை வரைக்கும், அதாவது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, தேர்ட் ஜென் ஸ்விஃப்ட் லான்ச்சில் 100 kilograms வந்து வெயிட் கம்மின்னு சொன்னது தான். இன்றைக்கி இப்போது ஸ்விஃப்ட் லான்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி எதுவும் பேச பொருளாக இல்லை, அதை நம்ம பேசுவோம். ஆனால் அன்னைக்கு பேச்சு பொருளாக இருந்தது. அதாவது இந்த லான்ச்சஸை ஃபாலோ பண்ணுற மோட்டோ ஃபேமுக்கு தெரியும், அன்னைக்கு 100 கிலோ கம்மியாச்சுன்னு சொல்கிறது பெரிய ஒரு ப்ராப்ளமாக பேசப்பட்டுச்சு. அப்போ என்ன ஆச்சு, அப்போ தான் இது லைட் வெயிட்டு, இது வந்து பழைய ஸ்ட்ரென்த் இல்லை, இது வந்து அப்பளம் மாதிரி இருக்குன்னு இன்டர்நெட் ஃபுல் அந்த மீம்ஸ் எல்லாம் அன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் மைலேஜ் இதில் எல்லாத்துலேயும் நீ பார்த்தேன்னா ஒவ்வொரு பீரியட் வர மைலேஜ் மேலே வந்துகிட்டே இருக்கும். தேர்ட் ஜென் ஸ்விஃப்ட்டை பொறுத்தவரை டீசல், அப்புறம் டீசலில் ஏஎம்டி சொல்லி அது பிஸியாக போனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டியரிங், அதில் வருத்தமான விஷயமே அந்த ரீசென்டர் ஆகாத ஸ்டியரிங். இப்படி பிடிச்சி வச்சா அப்படி இருக்கும், ரீசென்டரே ஆகாது. ஆனால் டு பி ஃப்ராங்க் சேல்ஸில் எந்த குறையுமே இல்லை, அது அப்படியே போயிட்டு இருந்து. ஒரு 2 இயர்ஸாக ஸ்விஃப்ட்டுக்கு மேலே இருந்த எதிர்பார்ப்பு வந்து அடுத்த ஜென் ஸ்விஃப்ட் வரும்போது கண்டிப்பாக ஸ்விஃப்ட் வந்து பில்டு குவாலிட்டி பெட்டர்மெண்ட் ஆகணும், ஸ்விஃப்ட் கொஞ்சம் கூட அப் மார்க்கெட் ஆகிருக்கணும், ஸ்விஃப்டில் ஒரு ஹைப்ரிட் வரும். இந்த 3 விஷயம் வெரி ரீசன்ட்லி பயங்கரமாக பேச்சு பொருளாகவே இருந்தது. இந்த பேச்சு பொருளுக்கு இந்த ஸ்விஃப்ட் உகந்ததான் உள்ளது தான் இப்போ லான்ச் ஆகிருக்க ஸ்விஃப்டை பற்றின டிஸ்கஷன். இப்போ நம்மளோட ஃபீட்பேக், ஏன்னா நம்ம போன பாட்காஸ்ட்டில் 3XO வந்து நம்ம என்ன பேசினோம், ராவாக பேசினோம். நம்மளை வந்து இன்வைட் பண்ணாததுனால தான் நம்ம அப்படி பேசுனதெல்லாம் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம இது பாட்காஸ்ட்டுக்கும் ரிவ்யூஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாட்காஸ்ட்டில் என்னென்னா நம்ம வந்து அது பாட்காஸ்ட் ஆடியன்ஸுக்கு நம்ம தெரியும், நம்ம இன்டென்ஷனலி எந்த டேட்டாவையும் கொண்டு நம்ம புஷ் பண்ணுறதில்ல. அதில் நம்ம என்ன பேசணும், ஏஎம்டி டீசலில் தந்துருக்கோம். இன்னொன்று பாட்காஸ்ட்டில் நம்ம மெயினாக அந்த இப்போ காரை நம்ம பார்க்கல, டேட்டாவை வச்சு தான் பேசுகிறோம். நம்ம என்ன சொன்னோம், அவங்களோட பூட் ஸ்பேஸை பற்றி பேசணும், அவங்களோட டீசலை டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருந்துருந்தா பெட்டர்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு பேசணும். அதுதான் வேற. நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒஸ்ட்டுன்னு எல்லாம் நம்ம பேச போகல, இது ஒரு கரெக்ஷனுக்காக இல்லை, இதுதான் இந்த பாட்காஸ்ட்டு. இப்போ நாங்கள் இதில் எங்களோட இம்ப்ரெஷனுக்கு வரோம். இப்போ ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு ஒர்க்கில் இருக்கும்போதே பேக் எண்டில் வந்து ஸ்விஃப்ட் லான்ச்சிங் அந்த ஒரு ஃபீல் எல்லார்ட்டையுமே இருந்தது. நானும் டேனியும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆன்சன் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு லான்ச் ஈவெண்ட்டை லைவ்ல யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தான். ஃபேஸில் ஒரு சலனமே இல்லை. அப்பப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு வாவ் ஃபேக்டரை சொல்லுடா. ஏன்னா நாங்கள் அந்த டேட்டா எக்ஸ்சேஞ்சே வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு கேட்சியான ஒரு வாவ் ஃபேக்டர் கிடச்சுன்னா அதை பிடிப்போம். அப்புறம் இது இவ்வளவு தூரம் ஒரு எதிர்பார்ப்பு டிரான்ஸ்லேட் ஆக காரணமே வந்து பார்த்தோம்னா, நேற்றைக்கு மிஸ்டர் சிரிஷ் சந்திரன் வந்து ஈவோ இந்தியாவோட சிரிஷ் சந்திரன் கித்னா டேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபியூல் எக்கனாமி ஸ்கேலை போட்டு 25 40 உள்ளது, 30 ஹைபிரிட் வருதோ இல்ல மாருதி யாருக்கும் சொல்லாம ஒருத்தர் போன் பண்ணி நம்ம மோட்டோ ஃபேம் ஒருத்தர் ஹைபிரிட் வருதுன்னு அடிச்சு பேசினாரு. அவர் ஹைபிரிடுக்கு புக் பண்ணியாச்சுன்னு சொன்னார். வருது இருக்கலாம் ஹைபிரிட் எப்படி சொல்லலாம், அந்த எலக்ட்ரிக் அது நம்ம வருவோம். அப்புறம் நம்ம என்னன்னா எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ எதிர்பார்ப்பு இந்த சென்ஸ் வந்து லான்ச் ஈவெண்ட்டை நாங்கள் அதுக்கப்புறம் லைவாக எங்களுக்கு அப்போ பார்க்க முடியலை. இப்போ வந்து எல்லாம் ஓட்டிட்டு பார்த்துட்டு
பார்த்ததோட இம்ப்ரெஷன் தான் 3 வார்த்தை நாங்க அந்த லைவ் ஈவெண்ட் ஃபுல்லாவே கேட்டுட்டு இருந்தோம். ஒன்னு எபிக் நியூ ஸ்விஃப்ட், அடுத்தது ஸ்விஃப்டர்ஸ், அடுத்தது ஸ்விஃப்டிங். இந்த 3 வார்த்தையை வச்சு ஃபுல் ஷோ 57 நிமிஷம். அதை விட்டு உண்மையிலே லுக்கில் வந்து அப்பீலிங் தான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ஸ்ல இருந்தே வருவோமே. இப்போ 40 years ஆஃப் ஸ்விஃப்ட்னு இடையில ஒரு கண்டென்ட் நான் பார்த்தேன். ஸ்விஃப்ட் எப்பவுமே ஹேட்டர்ஸ் இல்லாத ஒரு டிசைன், அது நம்ம அக்ரி பண்ணணும். அதுக்காக டைம்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த போலோ மாதிரி எல்லாம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஷிஃப்ட்டை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஷிஃப்ட்டை இன்னைக்கு நம்ம வந்து ப்ராப்பரா ரீஃபர்பிஷ் பண்ணி ரெடி பண்ணோம்னா அது ஒரு கிளாசிக் தான். அது ஒரு ஸ்டைலா இருக்கும், அது யூனிக்கா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த மினி கூப்பரோட டிசைனோட நம்ம இடையில பேசணும் தானே, இது மினி கூப்பர் மாதிரி போயிட்டு இருக்கு, மினி கூப்பர் ஸ்விஃப்ட் மாதிரி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. அப்போ இது ஒரு நல்ல டிசைன். அப்போ அந்த டிசைனை இவால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிற ஃபார்மேட்டும் நமக்கு அப்படி பார்த்தோன்னே ஓகே ஸ்விஃப்டோட ஒரு நியூ ஜென்னு உள்ளது தெரியுது. இன்னொன்று எப்பவுமே மாருதி வந்து குளோபலி இப்போ ஒரு என்ன சொல்கிறது, குளோபலி இருக்கிற ப்ராடக்ட் அப்படி வந்து மாறுதி இங்கே அடாப்ட் பண்ணாது, நிறைய சேஞ்சஸோட தான் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து மோர் லைக் ஒரு குளோபல் அடாப்டேஷன் அப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அவங்களோட அக்சசரி பேக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்விஃப்ட் ஸ்போர்ட்டோட ஒரு மினிமல் ஸ்விஃப்டாக இதை பார்க்க முடியும். இப்போ லுக் வைஸ் ஓகே. அப்புறம் அவங்களோட அந்த பெல்ட் லைன் தான் ஒரு எப்பிக், அது ஒரு 2 ஸ்டெப் டிசைன். அது ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட்டை வந்து ரியரில் இருந்து பார்த்தோம்னாலே இது இப்படி இருக்கும், அப்புறம் வந்து இப்படி இருக்கும். நம்ம ஊரில் அந்த தண்ணி குடிக்கிற செம்போட ஒரு டிசைனில் இருக்கும். லுக்ஸ் நல்லா இருக்கு. அப்புறம் ஸ்போர்ட்டியான்னு கேட்டால் ஸ்போர்ட்டியரான ஒரு அட்டையர். ஏன்னா 3rd gen ஸ்விஃப்ட்டை நம்ம கிண்டல் பண்ணாலும், அதாவது கிண்டல் பில்டு குவாலிட்டியை கிண்டல் பண்ணாலும் இந்த ரெட்டில் டுவல் டோன் போட்டு ஒரு அலாய் போட்டு வண்டி. ஆமாம், அது லுக்ஸ் வந்து ஸ்டில் ஹாட் தான். ஏன்னா அதை வந்து சிலவங்க பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ஃபேக் டிஃப்யூசர்லாம் போட்டு இந்த ஸ்கர்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது கண்டிப்பாக நல்லா இருக்கும், ஒயிட்டு நல்லா இருக்கும். இந்த ஒரு ஆஸ்பெக்டில் இந்த ஸ்விஃப்ட் கொஞ்சம் கூட ஸ்டைலிங்கில் மாடர்ன் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், அந்த ஐலாஷ் எஃபெக்ட், அந்த பூமராங் ஷேப்பில் இருக்குது. ரியரில் வேறு அந்த எல்இடி டெயில் லேம்ப், அந்த கிளஸ்டர் நல்லா இருக்குது. அந்த வைப்பர்ஸோட டிசைன் எல்லாம் ஓகே. அந்த ரியரோட ஸ்பாய்லரோட கனெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இன்டீரியர்லையும் பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் நமக்கு தெரியுது. ஏன்னா காமனர் டிசைன்ஸ் வந்து இவங்களுக்கு நிறைய கமர்ஷியல் அட்வான்டேஜை கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 9 inch ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச் ஸ்க்ரீனை அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு முன்னாடி அந்த 7 inch ஸ்மார்ட் பிளேயை வந்து எங்கேருந்து தெரியுமா, எஸ்ப்ரெஸோலேருந்து இல்லை ஆல்டோலேருந்து எஸ்-கிராஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஒரே 7 inch தான். உள்ள அந்த யூஐல மட்டும் ப்ரோ ப்ளஸ் ப்ரோ பிளேன் எல்லாம் வருமா இருக்கும். ஆனால் இப்போ 9 inch வந்து இவங்களுக்கு காமனர் ஆயாச்சு. அப்புறம் அந்த ஏசி கன்சோலை பார்த்தோம்னா அவங்களோட டிப்பிக்கல் கிராண்ட் விட்டாரா, பெல்லினோ இந்த கான்செப்ட். ஸ்டியரிங்கை வந்து ஸ்விஃப்ட்டுக்கான ஸ்டைலில் அந்த ஃப்ளாட் பாட்டம் வச்சுருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் எபிக், அது வந்து டிஜிட்டல், அது ஸ்டைல். நம்மளை பொறுத்த நான் டிஜிட்டல் அனலாக் இருக்கிறது ஸ்விஃப்ட்டுக்கு சேரும். நடுவில் ஒரு 4.2 ஒரு எம்ஐடி. சீட்ஸ் வந்து கான்டர்ட் சீட்ஸ் நல்லா தான் இருக்குது. இடையில கொஞ்சம் பெல்ட் லைன் கலர் ஸ்கீம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜெனரேஷன் அப்டேட்டுக்கு ஈக்குவலண்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது நிறைய விஷயங்கள் இதில் பேசப்படலைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பில்டு குவாலிட்டிக்கு சேஃப்டி. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஓப்பனாகவே சொல்கிறது உண்டு, ஸ்விஃப்ட் அண்ட் டிசைர் 4th ஜெனரேஷன் வரும்போது தான் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு வந்து கன்சல்டிங்கில் நீங்கள் கோ ஹெட் சொல்ல முடியும், இல்லை இதுக்கு மாற்றான ப்ராடக்டை வாங்குங்கன்னு சொல்லி. இப்போ கிரிட்டிசிசம்னு சொல்லக்கூடியது டைரக்டாக வந்து இன்டர்நெட்டில் நீ எங்கேயும் போய் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கோ இல்லை ஒரு ஃபோக்கஸ் குரூப்புக்கிட்ட டேட்டாலாம் எடுக்கண்டாம். ஒவ்வொரு ஸ்விஃப்ட்டோட பழைய ஸ்டோரிஸை போய் ஒரு இன்ஸ்டாகிராமில் போய் கமெண்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணாலே போதும். இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டில் நீ பார்த்தேன்னா லாஞ்சுக்கு போகிற டின் கேனுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பாட்டில் வந்துருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு அவங்க. டிக்ரீஸ்டு. அப்போ இந்த கிரிட்டிசிசத்தை அவங்க கொஞ்சம் கூட பெட்டராக டிஃபென்ஸ் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா அந்த லான்ச் ஈவெண்ட்டில் அந்த சேஃப்டியை கொஞ்சம் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி பீப்புள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது உண்மை இம்ப்ரூவ் பண்ணி அவங்க அதை டிஸ்பிளே பண்ண இல்லையா, அது என்ன இம்ப்ரூவே ஆகல. அதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் நியாயமான கொஸ்டின்.
சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்துல அது மொத்தமா ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை. இப்போ நீ எக்ஸ்டரோட லான்ச் நீ நினைச்சு பாரு, ஹியூண்டையும் இது மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு இருந்த ஒரு brand. அதுக்காக ஹியூண்டை கார் சேஃப் இல்லைன்னு நம்ம சொல்லல. ஸ்விஃப்ட் வந்து மற்றபடி குளோபலி லான்ச் ஆன எல்லா இடத்துலயும் இந்த சேஃப்டிக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து ஸ்டாண்டர்ட் அங்க, அது வேணும். இல்லைன்னா அந்த காரை வந்து யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்க இவ்வளவு கிரிட்டிசிசம் வந்தது அங்கேயோட இங்க இல்ல தேவை. அப்ப அவங்க அதை கொஞ்சம் கூட என்ன பண்ணியிருக்கலாம். இப்போ ஜேஎன் கேப்ல 4 ஸ்டார் வாங்கிச்சுன்னு சொல்லி இதுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கிடைச்சிது. அப்போ இந்த பிஆர் ஏஜென்சியோ சம்படி வந்து இல்லை இந்த ஏவி பண்ணி கொடுத்தவங்க கம்பெனிக்கு வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த லான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு வாவ் ஃபேக்டர் கிரியேட் பண்ணியிருக்கணும்னா நீங்கள் சேஃப்டியை பற்றி நிறைய பேசியிருக்கணும். அந்த விஷயத்தில் இதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, 45% ஹை டென்சைல் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம், 20% அல்ட்ரா ஹை டென்சைல் ஸ்டீல் யூஸ் பண்ண. அது வந்து இம்ப்ரூவ்மெண்டா இல்லை முன்னாடி அது இருக்கிறது, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க சொல்லலை. அவங்க அதான் போன ப்ராடக்ட்ல இவ்வளோ இருக்கு, இப்போ இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வேற, ஹை டென்சைல் ஸ்டீல் வேற. அந்த கெமிக்கல்ல பார்த்தோம், மெட்டலர்ஜியில் பார்த்தோம். அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வேற, ஹை டென்சைல் ஸ்டீல் வேற. ஆனால் இப்போ நீ வந்து ஹியூண்டே ஆஸ் அ பிராண்டுன்னா அவங்க இப்போ வந்து ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, ஏஹெச்எஸ்எஸ் ப்ளஸ் ஹெச்எஸ்எஸ் ப்ளஸ் நார்மல் ஸ்டீல், அதில் இல்லை ஹாட் ஸ்டாம்பிங். இவங்க அந்த ஒரு 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 லே அவுட்டை பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து டாட்டாவோ இல்லை மஹேந்திராவோ சேஃப்டின்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு கேஜை காட்டுவாங்க. இவங்க இன்னைக்கும் ஹார்டெக் பிளாட்ஃபார்மை ப்ரோஷரில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ப்ளூ கலரில் லைனை போட்டு அதை மட்டும்தான் காட்டினாங்க, பிளாட்ஃபார்மை மட்டும்தான் காட்டினாங்க. இதை வந்து அந்த என்ன பண்ண அவைய மார்க்கெட்டில் பண்ணுற ஒரு டிசைனை தானே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், அது மிஸ் பண்ணியிருக்காங்க. அது பையர்ஸுக்கு இடையில என்ன ஒரு 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 கனெக்டை கொடுக்கணுள்ளதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது ஒரு பெரிய மிஸ் இந்த லான்ச்சில். இப்போ 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடியது கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால் வரப்போகுது, ஸ்டாண்டர்டா இல்லை ஒவ்வொருத்தராக எல்லா லைன். ஏன்னா இது வந்து ஜெனரேஷன் அப்டேட்டு. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு கட்டத்தில் நீ வந்து 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிச்சுன்னா இது அதுக்கேற்ற மாதிரி இவங்க பில்டு பண்ணி தான் ஆகணும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ப்ரொஃபைல்லே 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. இஎஸ்பி அதுவும் கிராஷ் இதுக்கு கம்ப்ளைன்ஸுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹில் ஹோல்டு மேண்டேட்டரி விஷயம் சேஃப்டியில் பேசினாங்க. கூட வந்து 5 பேருக்கும் சீட் பெல்ட், அதுவும் கவர்மெண்ட் நார்ம்ஸ்னால. அப்போ இது வந்து அடிஷ்னலாக நம்ம கொடுத்துருக்கோன்னு இதில் சொல்கிறதுக்கு எந்த ஸ்கோப்புமே கிடையாது. இப்போ பேசிக்கலி இவங்களோட இந்த சேஃப்டி நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும்னா கண்டிப்பாக இதோட ரேட்டிங் நமக்கு வரும். பிஎன் கேப்போட ரேட்டிங் இப்போ அட்லீஸ்ட் இப்போ இதுக்கு பிஎன் கேப் ரேட்டிங் வந்தால் தான் இதுக்கான ஒரு ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேச்சு பொருளா இல்லை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதே அந்த இசட் சீரீஸ் என்ஜின். ஆக்சுவலி எப்படின்னா, இஃப் சம்திங் இஸ் இன் ப்ரோக்கன் டோன்ட் ஃபிக்ஸ் இட்னு சொல்கிறது இண்டஸ்ட்ரியில் ஒரு நார்ம்ஸ் இருக்குது. கேட்டோல் என்ன பற்றி யாருக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்குமே நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, சிலிண்டரை கட் பண்ணி. இல்லை இப்போ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இப்போ யூஸ்வலாக ஒரு அப்கிரேட் வரும்போது இதில் நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து இல்லை 2 டிகிரிஸ், இதில் 10ல் இங்கே ஒரு 2 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மிச்சம் எல்லாம் கீழே போயிருக்கு. டிகிரிஸில் என்ன தெரியுமா டிகிரிஸ் ஆயிருக்கு, ஒரு சிலிண்டர் சாப் ஆயிருக்கு, 90 PS 82 போச்சுது. இல்லை அவங்க வந்து இப்போ 3 சிலிண்டர்னாலே இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கிரிட்டிசிசம். இப்போ அவங்க அதையும் அட்ரஸ் பண்ணியிருக்கணும், அதை சொல்லி இருக்கணும். இது 3 சிலிண்டர்னா இதுல இப்படிப்பட்ட என்ஜின், இதுல பிரச்சனை இல்லைன்னு உள்ள. அதாவது இப்போ நம்ம மோட்டோ ஃபேமில அவங்களுக்கு லோ அண்ட் டார்க்குன்னா என்னன்னு தெரியும். சிட்டி ஏன்னா அர்பன் கம்யூட்டிங் ஃபோக்கஸ்டாக தான் இந்த ப்ராடக்ட் இருக்கு. இப்போ நம்ம பெங்களூர்ல இருக்கோம், பெங்களூர் டிராஃபிக் என்ன நம்ம 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடத்துல உனக்கு ட்ராக்ஷனுக்கு அது வேணும். ட்ராக்ஷன்ல நல்ல ட்ராக்ஷனும் கிடைக்கணும், ஃபியூல் எக்கனாமி கிடைக்கணும். இதுதான் அவங்களோட லாஜிக். அப்போ அது வந்து அவங்க அச்சீவ் பண்ணாங்க. ஆனால் நீ ஹைவே பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் வந்து இப்போ நீ வந்து இன்னொரு மேனுஃபேக்சரர் வந்து ஒரு என்ஜினை லான்ச் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து டியூவல் மாஸ் ஃப்ளைவீல் யூஸ் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் ஷாஃப்ட் வச்சுருக்கோம், இல்லைன்னா அன்பேலன்ஸ் ஷாஃப்ட் வச்சுருக்கோம், அதனால இது வந்து பிரச்சனை கிடையாதுன்னா அவங்க ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்க அந்த இதுக்கே போகல. பவர் அண்ட் டார்க் ரேஷியோவே சொல்லல. ப்ரெசன்டேஷனில் பவர் அண்ட் டார்க்கும் ஒரு இடத்துல கூட பேசப்படலை. ஜஸ்ட் வந்து இசட் சீரீஸ் நியூ என்ஜின்னு மட்டும் போகிறாங்க. அப்போ இங்கே வந்து என்னன்னா
அவங்க அட்ரஸ் பண்ண மிஸ் பண்ணது ஒரு பெஸ்ட்டான ஒரு என்ஜின் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறது. இதில் டியூவல் ஜெட்டில் போய் அது 90 PS ஆச்சுது, 103 Nm. அந்த என்ஜின் பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. அது ஏஎம்டி கூட கனெக்டாக இருந்தாலும் கன்வென்ஷனல் ஆட்டோமேட்டிக் மாதிரியே இருக்குது. நல்ல ஃபியூல் எக்கனாமி, பீப்புளோட நம்பர்ஸ் எல்லாம் 20+, 22, 23. நம்ம திருப்பி அதை கேட்டுட்டு இருக்கிறோம். அப்போ திடீர்னு இவங்க திருப்பியும் போய் நாங்கள் வந்து ரிவர்ஸ் வந்தது மாதிரி ஆச்சு. இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனில் கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா இசட் சீரிஸ் என்ஜின் வந்து பவரும் 82 PS-உம் 112 Nm. ஆக்சுவலி அது வந்து ஹைப்ரிட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த என்ஜின் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸை பாரு, 24.8 மேனுவலுக்கும் ஏஎம்டிக்கு 25.7. ஆனால் அவங்க எதை சொன்னாங்க, 10% மோர் ஃபியூல் எஃபிஷியன்ட். ஏஎம்டி வந்து அவுட் கோயிங் மாடலோட ஏஎம்டி வந்து 14% மோர் ஃபியூல் எஃபிஷியன்ட். இப்போ இதில் இன்னைக்கு பேச்சு பொருளாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம வந்து நெட் ஜீரோ பார்த்து போயிட்டுருக்குறோம், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஃபுட் பிரிண்ட்டை கம்மி பண்ணணும். அதில் 12% வந்து லெஸ் கார்பன் டை ஆக்சைடு இது எமிட் பண்ணுது. அதுக்கு காரணமே நாங்கள் லோ எண்டில் ஆக்சலரேஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு வந்து ஃபியூலுக்கு மேலே அந்த கன்சப்ஷன் பெருசாக வராது. 10% ஆக்சலரேஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த என்ஜினில் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து வாட்டர் பம்ப் வந்து எலக்ட்ரிக்காக இருக்குது. அப்போ அதை அந்த டிசைன் நம்ம பார்க்கும்போது இது ஹைப்ரிடுக்கான ஸ்டார்ட்னுக்காக செஞ்ச என்ஜின் இல்லை. இப்போ இதில் சமாளித்து வச்சுருக்காங்களா இல்லை? அதான் மாருதிக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு 6 monthsல ஒரு ஹைப்ரிட் வர வாய்ப்பு இருக்காங்க இருக்கும். இல்லை இவங்க இல்லைன்னாலும் இப்போ ஹைப்ரிட்டுக்குன்னு டிசைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த என்ஜின் தான் பலினோல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரான்ஸில். இது இப்போ இந்த காரில் அதே என்ஜினை வச்சுட்டு ஹைப்ரிட் வரும்போ இந்த என்ஜினை யூஸ் பண்ணல. அங்கே லோக்கலைசேஷன் ஒரு விஷயம் இருப்பாரு. இதுதான் மாஸ் மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய விஷயம். ஏன்னா இங்கே இப்போ இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னொரு மேனுஃபேக்சர்னா ஒரு ஹேஷ்பேக் இல்லை ஒரு ப்ராடக்ட், அவங்க ப்ரைஸிங்கை எப்படி வேணாலும் அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் ப்ரைஸிங்கில் பண்ணலாம். இது இவ்வளோதான் ஸ்பேஸ் இவங்களுக்கு அந்த காருக்கு இருக்குது. இங்கே அரீனாவும் நெக்ஸாவும் அண்டர் கட் பண்ணணும் ஒன்றுக்கு ஒன்று. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸை கொண்டு போய் நீ பலினோக்கு ஈக்குவலண்டாக கொண்டு போனேன்னா பலினோவும் இதுவும் நெக் டு நெக் நிற்காது. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த எய்தர் ஒரு என்ஜின் தான் அவங்க ரிலே பண்ணணும். இப்போ வந்து K12 எண்ணெய் வந்து ஸ்லோலி பட் ஸ்டடிலி ஃபேஸ் அவுட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கார்லையா ஸ்லோலி மாறி இது உள்ளே வந்துடும். அப்போ மாஸ் ப்ரொடக்ஷனில் ஏறும்போது இந்த என்ஜினும் இந்த காம்பனண்ட்டும் தானே. ஏன்னா இது கண்டிப்பாக இது வந்து ஒட்டு வேலை கிடையாது. இந்த என்ஜின் இது ஸ்க்ராட்சில் இருந்தே 3 சிலிண்டராக உருவாக்கப்பட்ட என்ஜின், ஹைப்ரிட் ஃபோக்கஸாக உருவாக்கப்பட்ட என்ஜின், லோ கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுக்கு உருவாக்கப்பட்ட. அப்போ இந்த என்ஜின் ஸ்லோலி ஸ்டடிலி எல்லாத்துக்கும் பொல்யூஷன் நார்ம்ஸ் வந்தாலும் இது நிற்கும். ஏன்னா இது அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அதை உருவாக்கி இருப்பாங்க. லாங் டேர்மாக தான் உருவாக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஆக்சுவலி சுசுகி பிளான்ல தான், சுசுகி பிளான் குஜராத்தில் இருக்கிற சுசுகி பிளான்ல தான் இதை பில்டு பண்ணுறாங்க. டீசலை எஜெக்ட் பண்ண மாதிரி இப்போ ஒருவேளை ஒரு 3 years டவுன் த லைன் நமக்கு தெரியும் ஏன் இவங்க ஏன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ஜினை பற்றி நம்ம சுசுகியை கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் இதை எதையுமே அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி பேசல. என்ஜினை பற்றி நமக்கு தெரிஞ்சாலும் காமன் பீப்புளுக்கு நம்பர்ஸ் ஸ்பீக்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு தான் அவங்க எப்பவுமே பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிதானே பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸோட ஒரு பீரியட்ல பீப்புள் பேசிட்டு இருக்கிற இடத்துல இது ஒரு சிலிண்டரை காணும், பவர் குறைஞ்சிருக்கு அது குறைஞ்சிருக்குன்னா இல்லை நம்மளே 3 சிலிண்டரை பற்றி அவ்வளோ பேசியிருக்கோம். இப்போ திடீர்னு இந்த என்ஜின் நல்லாவே இருந்து நம்ம 3 சிலிண்டர்னு சொன்னா ஆடியன்ஸ் நம்மள திட்டுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா மாருதி சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னு நினைப்பாங்க. இதுதான் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க லான்ச்சில் கொடுக்கல. அப்புறம் வைட்லி எதிர்பார்த்துட்டு இருந்தது ஹைப்ரிட். இப்போ ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் பற்றி நம்ம நிறைய பாட்காஸ்ட் பேசியாச்சு. ஆனால் அவங்க மேலே இருந்த ஒரு பொறுப்பு என்னது, அவங்க வந்து அந்த ஹைப்ரிட் என்னைக்கு லான்ச் ஆகுது, நம்ம ஹைப்ரிடைசேஷனுக்குள்ளே வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுத்துருக்கோம். அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. அவங்க திருப்பி அந்த 3 வேடை எல்லாரும் சொல்லி நானும் ஆன்சனும் நீ அந்த ரூம்ல இருக்கும்போது நான் கடைசி ஒரு 10 minutes தான் பார்த்தேன். அதுலேயே ஒரு 25 தடவை எங்களுக்கு அவர் அந்த நேம் எனக்கு தெரியல. இப்போ உள்ள இந்த பீரியடோட நடுவில் ப்ரெசென்ட் பண்ணது சிஇஓக்கு அப்புறம் நடுவில் ப்ரெசென்ட் பண்ண அந்த என்டையர் ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம விஷயம் தெரிஞ்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு அது எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. அவர் வந்து இந்த ஷிஃப்டிங்கை மட்டும்தான் உருட்டிகிட்டு இருந்தாரே தவிர அது எங்கேயுமே மீட்டப் பண்ணலை.
இப்போ அவங்க சைடில் இருந்து சொல்லியிருக்கிறது கிளட்ச் ரிலீஸ் வந்து ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த அதுக்கப்புறம் புது சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக ஸ்போர்ட்டியராக இருக்குமா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்விஃப்ட்டுக்கு அந்த ஒரு அட்டையர் இருக்கிறதுனால ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கூட கனெக்ட் ஆகும். அப்புறம் அந்த 40% கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ், டெலிமேட்டிக்ஸ் இப்போ காமன் தானே. இது 40+ சேஃப்டின்னு சொல்லும்போது அதை வந்து கொஞ்சம் கூட ஹைலைட் பண்ணி இருந்திருக்கலாம். இவ்வளோதான். ஆனால் என்னன்னா இந்த புது ஸ்விஃப்ட்டுக்காக 1450 கோடி ரூபாய் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டே என்ஜின் ஃபோக்கஸ்டாக தான். அதனால தான் இவ்வளோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை அதான் அந்த ஹைப்ரிடையும் சேர்த்தா இல்லைன்னா அதை அவங்க சொல்லலை. ஏன்னா இது வந்து சுசுக்கியோட புதிய அசம்பிளி லைன், குஜராத்தில் இருக்கிற அசம்பிளி லைனில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் இதோட சேல்ஸையும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்குறாங்க. அந்த நம்பர்ஸ் ஏதோ இப்போ இது லான்ச் பண்ணாங்க எப்படி ஹைப்ரிட்டோட லேட்டாக வந்து இருக்கலாமா? இப்போ லான்ச் பண்ணது கரெக்டாக இந்த என்ஜின்? நான் என்ன மீன் பண்ணுவேன்னா மார்க்கெட்டிங் ஒரு கண்டிப்பாக நல்ல கொஸ்டின். அதாவது எப்படி தெரியுமா, இப்போ மாருதி என்னைக்கு வந்து ஈவி லான்ச் பண்ணதுன்னு கொஞ்ச நாளாக ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ மாருதி ஈவியை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பார்க்குது. இன்னைக்கு நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் ஒருத்தர் கூட, அது நம்ம மோட்டார்ஸாக பார்ப்பாங்க. அது வந்து அதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் நமக்கு கிடைக்கிற டேட்டாஸ். இன்னும் ஈவிஸ்க்கான ஈவிஸ் தான் ரிசர்ச்சில் தான் போகுது, பேட்டரி டெக்னாலஜிஸ் வரணும். அப்போ மாருதிக்கு இன்னைக்கு பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் என்னது, அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்டரான சீரிஸ் ஹைப்ரிட். அப்போ ஒரு புது ஸ்விஃப்ட்னு ஒன்று வரும்போது நம்ம அந்த அடிக்கடி பேசுவோம் தெரியுமா, ஒரு வாவ் ஃபேக்டர்னு ஒன்று. இந்த வாவ் ஃபேக்டர் கிரியேட் ஆனால் தான் பையர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ண. நீ ஆக்சுவலி ரெகுலர் ஸ்விஃப்ட் வாங்குறவங்க ரெகுலர் ஸ்விஃப்ட் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னொன்று ஒருவேளை இப்படி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். இப்போ ஹேட்ச்பேக்ஸ் எப்படியும் சேல்ஸ் கீழே போயிட்டு இருக்கு 26% இல்லை நம்ம ரீசெண்டாக பேசும்போது. அவங்க வந்து இப்போ ஷிஃப்டில் வந்து அந்த வாவ் ஃபேக்டரை கிரியேட் பண்ணியதுக்கு அவங்க ஃப்ராங்ஸ்லேயோ அப்படி கொண்டு வரலாம். இப்போ இதில் வந்து அவங்க என்ன பண்ணாலும் ஒருவேளை இதில் ஹைப்ரிடே வந்தாலும் ஒருவேளை பழைய சேல்ஸை தான் அது தரமா இருக்கும். ஏன்னா இது ஹேட்ச்பேக் தான் எப்படி பார்த்தாலும். ஒருவேளை அப்படி. ஆனால் ப்ரைஸிங் வந்து ஜஸ்டிஃபைடாக நம்ம சொல்ல முடியும். 6.4 ஆமாம், ப்ளஸ் 9.64 ஓகே, அது ஸ்லைடு போட்டுக்க. அது வந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது. அந்த ஹை டேக்ஸ் நாம்ஸுக்கு போகாது, டிசிஎஸ் வராது. அப்போ அந்த என்ட்ரி லெவல் பையர்ஸுக்கு அது ஓகே தான். ப்ரைஸிங்கை கரெக்டாக செக் பண்ணியிருக்காங்க. உள்ள வென்டிலேட்டட் சீட் இல்லை, சாரி வென்டிலேட்டட் சீட் கிடையாது, ரியர் ஏசி வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. ஆனால் நமக்கு இதில் நமக்கான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு இனி தெரிய வேண்டிய ஸ்டியரிங் ஃபீட்பேக் என்ன மெயினாக ரீசென்ட்ரிங் சொல்லி அதான் ஹேண்ட்லிங். அது ஸ்போர்ட்டின்னு சொன்னாங்க. அதாவது ஸ்விஃப்டர்ஸ் வந்து கோ ஆன் ஷிஃப்டிங்கான இது பண்ணியிருக்கோம்னு சொல்லி அது ஒன்று. அப்புறம் அந்த என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ 3 சிலிண்டர் என்ஜின் இப்போ இதில் பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம பீப்புளை நான் சொல்லலை, ஸ்விஃப்ட்டை இன்டர்நெட்டில் கிண்டல் பண்ணுற ஒரு குரூப்பே வந்து 3 சிலிண்டர் என்ஜின் ஓட்டி தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அது மேட்டர் இல்லை. ஆனால் இன்னைக்கு காம்படிஷன் கூட அது எப்படி இருக்குன்னு பிரைமான விஷயம். அப்போ அந்த மிட் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கேட்டோல் என்னோட மிட் ரேஞ்சினாலே அந்த என்ஜின் நல்லா இருக்குன்னு பேசுவோம். நம்ம ஹைவேஸ்ல வரும்போது இந்த கேட்டோல் என்ஜின் வச்சுட்டு டீசலுக்கு ஈக்குவலண்டாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம பிரேக் பண்ணி கியர் டவுன் பண்ணி நம்ம ஏறும்போது நம்ம ஏறிடுவோம். நம்ம லைட்டாக பிரேக் பண்ணால் டக்குன்னு நம்ம கிட்ட வந்துடுவாங்க. ஏன்னா அது மிட் ரேஞ்ச் நல்ல சாலிடாக இருக்கும். அப்போ அந்த மிட் ரேஞ்சை பார்க்கணும். பியூர்லி எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் நல்லா இருக்குது. அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா பார்க்கணும். அப்புறம் அந்த ஒரு 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 ஃபீல் கொடுக்கணும். அந்த கார் ஃபீல் குட் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட் கொடுத்து பார்த்தியா ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். செகண்ட் ஜென்னில் கூட அது சில காம்ப்ரமைசஸோட இருந்து. செகண்ட் ஜென் உண்மையில் என்னென்னா நான் ஏன் இவ்வளோ விஷயம் இவ்வளோ எலாபரேட்டாக பேசுகிறேன். நான் ஸ்விஃப்ட்டை பொறுத்தவரை எனக்கு ஸ்விஃப்ட் பயங்கரமாக பிடிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்விஃப்ட்டு பிடிச்சி செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஸ்விஃப்ட் வாங்கினா ஸ்விஃப்ட் வாங்குங்க, இல்லைன்னா வந்து டிசைர் வேண்டான்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து எங்கள் வீட்டில் அந்த பீட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டாக பேசிகிட்டு இருந்தோம்ல, ஒரு 4 மாதம் இல்லை ஒரு 6 மாதத்துக்கிட்ட நான் வந்து திருப்பி என்னென்னா எனக்கு அந்த பிரேக் எனக்கு ஒரு கனெக்ட் நம்ம ஃபேஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். அந்த ஸ்டியரிங் கனெக்ட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி யாருமே யூஸில் தரமாட்டாங்க. வச்சிருக்கிறவங்கள அப்படி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி மாதிரி யூஸ் ஈஸியாக கிடைக்காது. இந்த ஆன்லைன்லாம் பார்த்து ஒரு இடத்துக்கு போக முடியாது. நம்ம எவ்வளோ மாறி வந்திருக்கோம் தெரியுமா? முன்னாடியெல்லாம் 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு மனசு வராது நம்ம வண்டி பார்க்குறதுக்கெல்லாம். ஆனால் அந்த செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து அந்த ஒரு இதில் ஓகே. ஆனால் அந்த ஸ்விஃப்டோட ஒரிஜினாலிட்டி ஃபர்ஸ்ட் ஜெனில் உள்ளது 4th இருந்தால்
அந்த பழைய பீப்புளுக்கு அது கனெக்ட் ஆகும். அப்படினால அந்த பாடி வெயிட் எல்லாம் இருக்கு, பாடி வெயிட் எல்லாம் அந்த ஃபீலுக்கு இருக்கு. நமக்கே தெரியும் இருக்காது அவ்வளோ. ஸ்டியரிங் இம்ப்ரூவ்டா இருந்தாலே ஸ்டியரிங் என்ன தெரியுமா, அந்த பாடி வெயிட் இப்ப யாரு கார்ல இருக்கு, இதுல பாடி வெயிட் இப்போ எதுலயும் ஃபீல் ஆகல. அந்த பூஸ்டர் ஜெட்டோட பூஸ்டர் ஜெட்ல லோ ரன்ல இருந்து ஃபீல் இருக்கு. ஆனா வந்து நீ ஹை ஸ்பீட்ல போனப்போ ஒரு இடத்துல அப்படி அதுக்கு மேல ஒண்ணு இல்லாத ஒரு ஃபீல் இருக்குல்ல. அட்லீஸ்ட் அந்த பிரஸ்ஸால இருந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தா. அதே மாதிரி ஜிம்னியோட ஸ்டியரிங் மொத்த லைனப் வச்சிருந்தாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஜிம்னி ஸ்டியரிங் வந்து ஃபீட்பேக் இருக்கு, வெயிட் இருக்குது, நமக்கு அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். இல்லை இப்போ நம்ம ஜிம்னியை பார்க்கும்போது ஓரளவுக்கு அவங்க அந்த குளோபல் கார்ல எசன்ஸ் வந்து இதுல இருக்கு. அவங்க அதை ஏன் மற்ற கார்ல இதை வந்து ஸ்விஃப்டோட யூரோப்பியன் எசன்ஸ் பலினோல்லாம் எல்லாம் கூட சரி இங்க தான் இருக்கு, அங்க இல்லைன்னு. இது ஸ்விஃப்ட் வந்து குளோபலி இருக்கு, அவங்க அந்த இதை கொண்டு வந்திருக்கலாம். அது பார்ப்போம் நமக்கு. ஆனா குளோபல் ஸ்விஃப்ட் லான்ச் வந்து பயங்கர ஹைப்பா இருந்து, ஏன்னா ஹைபிரிட் அவங்களுக்கு ஆல் கிரிப் இருக்கு. இன்னொன்று ஸ்விஃப்ட் ஸ்போர்ட், அங்க அதுக்கு ஒரு நீஷான ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. அதாவது ஸ்விஃப்ட் ஸ்போர்ட் வந்து சிங்கிள் டிரைவ்ல அவங்களுக்கான சிட்டி கம்யூட்டுக்கு தனியா வச்சிருக்கிற ஒரு கார். அது அதான் ஸ்போர்ட் இப்ப லான்ச் ஆச்சான்னு தெரியல. இது இல்ல, இது இல்ல, இப்போ உள்ள இந்த நார்மல் ஷிஃப்டே அங்க நம்ம நிறைய ரிவ்யூஸ் வந்து அங்க பாசிட்டிவா தான் அந்த மார்க்கெட் எடுத்து. ஆனா நமக்கு தான் நமக்கு அதாவது நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு காரை பத்தி பேச்சு பொருளா ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகாம திருப்பியும் கிண்டல் தான் கீழே ஓடும். அப்ப அதுக்கான கிரியேட்டிவிட்டியை வந்து அவங்க என்ன பண்ணல, அந்த லான்ச் ஈவெண்ட்ல காட்டல. அதுக்கு கொஞ்சம் ஏவிஸும் இந்த ஸ்விஃப்ட் ஸ்லோகன்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்ட் லான்ச்சஸ் இப்போ பிரஸ்ஸா ஃப்ராங்ஸுக்குள்ள அந்த ஒரு அவங்க கொடுத்த ஹைப்பே இதுக்கு கொடுக்கல. பிரஸ்ஸா லான்ச் எல்லாம் வேற லெவலில் பண்ணாங்க. அப்படி இதுதான் இப்போதைக்கு ஸ்விஃப்ட்டை பற்றின ஸ்டோரி. இப்போ அதான் இதுலேயும் இது வரும், நம்ம நெகட்டிவ் பேசியோம். இல்லை, அது நிறைய பேருக்கு இப்போ என்னன்னா, எனக்கு வந்து ஹியூண்டே ரொம்ப பிடிக்குது. அப்படி இல்லை, நம்ம எலிவேட்டர் பற்றி பேசினப்போ அந்த இது வந்து நம்ம வேற எப்படி பேச முடியும், நல்லா இருக்கு அப்படின்னா ரிவ்யூவில் நம்ம என்னன்னா, இதில் ரிவ்யூவில் நம்ம ஓட்டும் போது நம்ம கிடைக்கிறத பேசுவோம். எந்த பிராண்டையும் நம்ம ஹைலைட் பண்ணியோ யாரையும் டீக்ரேட் பண்ணியோ பேசுறது இல்லை. இப்போ பாட்காஸ்ட்டை நம்ம இப்படி பேசலைன்னா எப்படி பேச முடியும்? இல்லை, அது எனக்கு ரீசெண்டாக கிடச்சிருக்கிற லேபிள் என்னன்னா, முதல்ல கொஞ்ச நாள் மகேந்திரா ஃபேன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஹியூண்டே கார்ஸ்னாலே ஃபஸ்ட்டு மாருதி ஃபேன் தான். எல்லாரும் பேசிக்கலி மாருதி வச்சு. எனக்கு மாருதி வந்து இந்தியாவில் மாருதி லீடர்ஷிப்பில் இருக்குன்னா இந்தியன்ஸோட எசன்ஸை தெரிஞ்சுதான் அவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே இப்போ அவங்க எங்கே மிஸ் அவுட் ஆகிறாங்கன்னா, இப்போ இதுலேயும் அவங்களுக்கு ஏற்ற மெட்ரிக்ஸ் இருக்கு, அவங்களுக்கான லாஜிக்ஸில் தான் இதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னு கூட நம்ம சொல்லணும் இல்லை. இப்போ மாருதியோட ட்ரெடிஷ்னல் லாயல் கஸ்டமர்ஸுக்கு மோர் தான் இனஃப் இது. ஓகேயா, புதிய கஸ்டமர்ஸை புல் பண்ணாத புதிய கஸ்டமர்ஸை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு. ஏன்னா நம்ம கிட்டே டெலிஃபோனில் கன்சல்டிங் கேட்குறவங்க அவங்க கேட்குற ப்ரையாரிட்டிஸுக்கு இது உகந்ததான் உள்ளதான் நம்ம பேசுகிற இந்த டிஸ்கஷன். இப்போ ஆல்ரெடி ஷிஃப்ட் சேல் ஆகிட்டு தான் இருக்கு, தான் போகுது, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம டைரெக்டாகவே பேசுவோங்க. ஒரு என்லைன் வாங்குற கஸ்டமரை நம்ம இதுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. என்லைன் நீஷா இன்னொரு, ஆனால் i20 வாங்குற ஒரு கஸ்டமருக்கு இது பிடிச்சிருந்தா அவரை இது எப்படி இம்பேக்ட் பண்ணுது, அவரோட டெசிஷனில் இது எப்படி கொண்டு போகுது, அந்த ஆளை இங்கே கொண்டு அல்லன்னா ஸ்விஃப்ட் ஃபர்ஸ்ட் ஜென் வச்சிருந்தவர் இன்னைக்கு இன்னொரு பிராண்ட்ல இருப்பார். அவர் திருப்பி ஒரு வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் கார் ஒன்று, ஒரு பீட்டர் கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு வருமா? இப்போ அந்த பட்ஜெட்டுக்கு அது ஒரு இப்போ கொஞ்சம் பில்டு குவாலிட்டி, கொஞ்சம் டிரைவிங், அது நிறைய பேருக்கு தேவையில்லைனாலும் கொஞ்சம் பில்டு குவாலிட்டி இருந்தாலே நிறைய பேர் யோசிக்கலாம். இப்போ இந்த வேகனார் வாங்கியவங்க அவங்களே இதுக்கு மார்க்கெட் க்ரோ எண்டு லெவல்லே ஸ்விஃப்ட் வந்து நிற்கும். உண்மையில என்னன்னா, நம்ம இந்த வேகனாருக்கு கீழே உள்ள கார்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொஞ்ச நாள்ல இருக்கக்கூடாது. நம்ம மார்க்கெட் வந்து இனி இதுதான் என்ட்ரி பாயிண்டா இருக்கு. இருக்கிறனா அது ஈவிஸாவோ இல்லைன்னா அந்த சின்ன கம்யூட்டிங்காக. அதுதான் இந்த பாயிண்ட் தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசினதே. காம்படிஷன் கூட நம்ம எப்படி, இப்போ நீ கிராண்ட் ஐட்டன்னு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணாங்க, அதுக்காக நம்ம ஹியூண்டே ஃபேன் நம்ம சொல்ல முடியும். அந்த கிராண்ட் ஐட்டன்ல ஏஎம்டி வந்து முன்னாடி கொஞ்சம் இதாக இருந்து, இந்த புது வெர்ஷன் வந்த போது அதோட ஸ்டியரிங் எவ்வளோ வேகமாக இருந்து, அந்த ஸ்டியரிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நம்ம ரீசெண்டாக ஓட்டும் போது அதை ஃபீல் பண்ணோம். இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம், அது பார்ப்போம். ஆனால் அதை வந்து அவங்க எதையுமே அதில் சொல்லலை. இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம், ஆனால் அவங்க இதில் மென்ஷன் பண்ணல. அதுதான், ஏன்னா நம்ம
இப்ப பலினோயே நம்ம அப்படிதானே போனோம். பலினோலே ஆனா அந்த வெயிட் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் சொல்லி இருந்தாங்க. பலினோ லாஞ்சில் வந்து இப்போ ஹார்டெக் பிளாட்ஃபார்மை நாங்கள் ரீஎன்ஜினியரிங் பண்ணியிருக்கோம். ஆல் நியூ சஸ்பென்ஷன், ஆல் நியூ பிரேக்கிங் சிஸ்டம், ஸ்டியரிங் பிரேக் எல்லாமே வேறன்னு சொல்லி லாஞ்சில் இருந்தது. நம்மளும் இதே மாதிரி ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக தான் அங்கே போனோம். ஆனால் அங்கே போகும்போது நமக்கு ஃபீட்பேக் கிடச்சிது. நம்ம ஒரு 2 வீடியோ பண்ணியிருந்தோம். ஒரு வீடியோ வந்து ஒரு வாக் அரவுண்ட் மட்டும் பண்ணோம். ஏன்னா அது எவ்வளோ எதிர்பார்க்கப்பட்டது, அதில் அவங்க ஜெயிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு பலினோட ரேட்டிங் வந்தால் பிஎன் கேப்பில் ஒரு 4 ஸ்டார் வாங்குவோம் நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். என்னன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா 2015 பலினோவை இங்கேருந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நான் நெக்லெக்ட் பண்ணி வாங்காத இது வேண்டான்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு சொன்ன ப்ராடக்ட் அது பலினோ லான்ச் பண்ண புதுசில். இதெல்லாம் நம்ம டிரைவிங்கு செட் ஆகாது. புண்டோவில் இருந்து அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு நீ எப்படி அதை சொல்ல முடியும்னு நினச்சிப்பாரு. அப்போ அது செட் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி தான் நம்மளும் பேசணும் இன்னைக்கு. அது இந்த ஷிஃப்ட் எப்படி இருக்குது இந்த இடத்துல அவங்க அந்த லாஞ்சில் அது எதுவுமே சொல்லலை. இப்போ என்ன தெரியுமா, ஒரு ராவான ப்ரெசன்டேஷன்னா எப்படி இருந்திருக்குன்னா, எங்களுக்கு ஸ்டியரிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸ்டியரிங் உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்குது. ஸ்டியரிங் வந்து அந்த எங்களோட என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்கோம். 1 2 வந்து பிரேக்கிங் வந்து நல்ல ப்ராமிசிங்காக இருக்குது. எங்களோட அந்த ஜி ஃபோர்ஸ் வந்து கேபினில் மினிமைஸ்டாக இருக்குது. இந்த ஃபோர்ஸ் மீட்டர்லாம் அவங்க இதில் உண்டு யூஐயில், இதை சொல்லியிருக்கலாம். அப்புறம் இது நாங்கள் ஒரு சிலிண்டரை சாப் பண்ணாலும் நீங்கள் எந்த ரைடிங் கம்ஃபர்ட்டும் மிஸ் பண்ணலை, எந்த பெர்ஃபார்மன்ஸும் லேக் இல்லை. அதை ஓப்பனாக இன்னும் எலாபரேட் ஆச்சு. மெயினாக நாங்கள் சேஃப்டியை அடுத்த லெவலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அதை பற்றின ஒரு அப்படின்னா நம்ம அதெல்லாம் இப்போ பேசியிருக்கோம். ஒரு காரோட ஃபேஸ் லிஃப்ட் ப்ரெசன்டேஷனே வந்து பயங்கரமாக இருக்கும். ஆமாம், 4th ஜென்ரேஷன் அப்டேட் இது. 3XOவில் நம்ம பேசின 2-3 விஷயங்கள் தான் நெகட்டிவாக இருந்தது. மற்றது எவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 10 விஷயம் பாசிட்டிவ்னா 2 விஷயம் தான் நெகட்டிவ். இதுக்கான ஸ்கோப் இவங்கள்ட்ட இருந்து அவங்க பண்ணல. ஜஸ்ட் லைக் ஒரு அது எப்படி சொல்றது இல்லை, எனக்கு அது பொதுவாக லான்ச் ஈவென்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை. அதுதான் இது வந்து என்னன்னா ஆல்ரெடி இருந்தது அப்படியே திரும்ப அதாவது லான்ச் ஈவெண்ட்ஸை லைவாக பார்க்கும்போது எப்போவுமே இருக்கிற எக்ஸைட்மெண்ட் இன்னைக்கு எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த லான்ச் ஈவெண்ட்டை பார்க்கும்போது தான் நம்ம வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க, அது பண்ணி நம்ம பேப்பர்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு தான் ஆன்சர் எழுதிட்டு இருந்தோம். அல்லன்னா எனக்கு ஸ்கிரிபிள்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா அதை அங்கே எழுதி இது அங்கே எழுதி அதுல இருந்தால் நம்ம கண்டென்ட் எடுப்போம். ஆனால் இதில் நம்மக்கிட்ட அந்த கனெக்டட் இல்லை. இதுக்கு மேலே பேசினா நம்ம ஏதோ பிளான் பண்ணி அது யாருன்னா நம்ம வழக்கமாக நம்ம மோட்டோ ஃபேமுக்கு இந்த பிரச்சனை வராது. இந்த தம்ப்நெயிலெல்லாம் ஷூட்டப் ஆகி நிறைய பேர் கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. இவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது. புது ஷிஃப்ட் வாங்க எதிர்பார்த்துருக்கவங்க இவங்க யாரடா நெகட்டிவ் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவனு 3 பேர் யாரடா இவனு க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, எனக்கு ஏதாவது சொல்லணுமா? ரேண்ட் செஷன் இல்லை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நம்ம. ஏன்னா நான் வந்து என்ன நான் ஹோப்ஸ் வச்சிருக்கேன், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு அப்படி தோணுது, நான் ஏதோ பண்ணியிருக்கேன். அது ஓகே, ஹோப்ஸ் ஆர் அல்ல. ஏன்னா ஹோப்ஸ் வேற ஒன்றும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் யூகேல உள்ள ஷிஃப்ட் பார்த்து எனக்கே கொஞ்சம் ஜாலியாச்சு. ஏன்னா அவங்க எக்ஸைட்டடா இருந்தாங்க. அந்த வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, கார்ல அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இதுல என்ன இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளை ஏன் அது என்லைட் அது என்ன வார்த்தை சொல்லலாம், சம்திங் எக்ஸைட் ஆகலன்னா பத்தி அதான் வேறு. திருப்பியும் அதே மாதிரி அக்சசரி பேக் எல்லாம் போட்டு அதை ரிவ்யூ பண்ண கொடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் மேட்டர். கோர் இன்ஜினியரிங்ல அதை பேசிட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஓகே மோட்டோ ஃபேம், அவ்வளோதான் ஷிஃப்ட்டோட கதை. இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்க. நம்ம நேர்மையான மோட்டோ ஃபேமுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்போம். எப்படி நான் எப்போ க்ளோஸ் பண்ண அப்போதான் எனக்கு ஞாபகம் என்ன அசைன்மெண்ட்னா, நம்ம இந்த பாட்காஸ்ட்ல இந்த மாதிரி பேசுற இந்த விஷயம் அவங்க இப்போ நேர்மையான மோட்டோ ஃபேம் எப்படி எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம இது நெகட்டிவாக பேசணும்னு இன்டென்ஷன்ல பேசலை. நம்ம வந்து என்ன பேச போறோம்னு எனக்கு தெரியவே இல்லை. காலையில ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இன்னைக்கு ஷிஃப்ட் லான்ச் எப்போன்னு பாருப்ப நான் பார்த்துட்டு 12 மணின்னு சொன்னேன். அடுத்து பார்த்துட்டு இங்க வந்து பார்த்தா ஆக்சுவலி என்னன்னா, நாங்க வந்து இதை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நாங்க என்ன பேசுறோம்னு டிஸ்கஸ் பண்ணி இங்க வந்து உட்காரவே மாட்டோம். அதுலயும்
ஆன்சன் வந்து பொதுவாக நாங்கள் 3 பேரும் 3 வேலையாக இருந்துட்டு நம்ம வீடியோ எடுப்போம் சேர்ந்தோன்னா ஆஃபீஸில் அப்படி தான் எடுப்போம். ஆன்சன் வந்து இன்னைக்கு என்னென்னா கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தொடங்குவான். அதெல்லாம் நீயா வழக்கமாக நீயா கேட்பேன்னு சொல்லி தான். நாங்கள் அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே கிடையாது. என்கிட்ட எப்போவுமே இப்படி ஒரு பேப்பரில் ஏதாவது ஒன்று இருக்கு. ஏன்னா நான் ஒரு விஷயம் வச்சுருப்பேன். இன்னைக்கு டேனிக்கு வந்து நாங்கள் முதல்ல உள்ள விஷயமே தெரியாது. டேனி இந்த கதவு திறந்துருமே, டே நீ ஒரு ஷிஃப்டர், உங்க அப்பா அவர் இப்படி சொல்லியா ஒரு ஷிஃப்டர், நீங்க இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து ஷிஃப்டிங் இப்படி சொல்லியாக அவனை உள்ள இன்வைட்டே பண்ணான். அது வரைக்கும் ஆமா அதனால நம்ம இந்த மாதிரி பாட்காஸ்ட்ல இந்த மாதிரி பேசுறது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு போன பாட்காஸ்ட்ல கேட்கும்போது நம்ம இப்போ வந்து நம்மளை ஏதோ கூப்பிடாததுனால காழ்ப்புணர்ச்சியில ஐயோ அதெல்லாம் அக்ரி பண்ணவே முடியல. அதை நம்ம ரிவ்யூல எடுத்து வண்டி நல்லா இருந்தா நல்லா இருக்கு, வண்டி நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல தான் போறோம். அதுல தப்பு இல்லை. ஆனா நம்ம என்ன பேசணும்? இப்ப எலிவேட்ல நம்ம என்ன பேசணும்? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிய 1 வருஷம் ஆக போகுது இந்த நம்ம பேசினதுல. பேசுற அத்தனை பேர் அந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. நம்ம அன்னைக்கு பேசும்போது என்ன இருந்தது? எல்லாரும் நம்ம மேல கடுப்பானாங்க. இவனு என்னடா ஒரு ப்ராடக்டை உட்காந்து என்ன பண்ணிட்டு ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இன்னைக்கு நம்ம பேசின அந்த விஷயங்கள், அதோட இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், அது கொஞ்சம் கூட ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு வெண்டிலேட்டட் சீட் எல்லாம் போட்டு அந்த ஹைபிரிடோட அந்த டீசலோட இருந்திருந்தா நீ இன்னைக்கு எலிவேட் வந்து பெட்ரோல் இன்ஜின் டீசலை விடுவோம் ஹைபிரிட் தொட்டிருக்க முடியாது, யாராலையும் கம்பீட் பண்ணியிருக்க முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி போச்சா? இப்போ ஹோண்டா ஃபேன்ஸே இப்போ வந்து கடுப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம ஒரு ஏன்னா நமக்கு வந்து கிடைக்கிற டேட்டா எல்லாருக்கும் கிடைக்காது. ஏன்னா எல்லாருக்கும்னா இந்த சில பார்த்தோன்னா டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுறவங்கள சொல்கிறேன் நம்மளை. ஏன்னா நம்மக்கிட்ட டெய்லி வந்து ஒரு சேட் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஒரு அட்டத்தில் நான் கிளியர் பண்ணணும், ஒரு சைடில் டேனி கிளியர் பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் சைடை பார்த்தீங்கன்னா டேனி வந்து ஸ்க்ரீன் பண்ணி எனக்கு வர வேண்டியது எனக்கு வரும். வாட்ஸ்அப்பில் ஒரு பல்கான மெசேஜ். இந்த மெசேஜஸ் எல்லாமே ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேலே இல்லை ஒரு ப்ராடக்டோட எதிர்பார்ப்பை கிரியேட் நமக்கு இப்போ இந்த ஷிஃப்ட்டை கேட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷனை தான் நம்ம இதில் பேசுகிறோம். இது நம்ம இப்போ அவங்களுக்கு எல்லாம் இந்த மைண்ட் செட் இருக்கும், இந்த மைண்ட் செட் இருக்கும். இதுவும் பாயிண்ட். அதுக்காக நம்ம உட்கார்ந்து ஒரு இப்போ ரோஸ்ட் பண்ணது இது கிடையாது. ரோஸ்ட் நமக்கு வேற மாதிரி பண்ண தெரியும், அதெல்லாம் இது இல்லை. அது இன்ச்சா ரோஸ்ட் பண்ண தெரியும், அது இது கிடையாது. ஓகே, நேர்மையாக நம்ம க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணலாம். அவங்களோட பல வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.